அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிடி வச்சு செய்யக்கூடிய 5 கிராஃப்ட் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு சிடி தேவை. அந்த சிடியில் சிடி மார்க்கர் வச்சு இந்த ஸ்கேல் வச்சு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக நீங்களே இது மாதிரி மாற்றி மாற்றி கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னை இதில் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கலர்ஃபுல்லாக கொண்டு வரலாம். ஒரு 4-5 இடத்துல இது மாதிரி நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலர் எடுத்து அதை ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கலராக நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பிளாக் கலர் அவுட்லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த அவுட்லைனர் இல்லைன்னா நீங்கள் சிடி மார்க்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லைனும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சிடி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு உல்லன் நூல் எடுத்துக்கலாம். உல்லன் நூலை எடுத்துகிட்டு இது மாதிரி கையில் சுற்றிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா சுற்றினதுக்கப்புறமா இன்னொரு சின்ன உல்லன் நூலை எடுத்து இது மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பிம்பாம் செய்ய முடியும். இது மாதிரி கட்டினதுக்கப்புறமா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணிட்டோன்னா இது நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன கார்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்தது உல்லன் நூல் எடுத்துக்கோங்க. அதை 3 ஒரே நீளத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை முடிச்சு போட்டுக்கலாம். நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த இந்த அட்டையில் இன்னொரு 3 ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம இந்த 3 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டோம்ல, அதை அந்த சைடு வச்சுட்டு அதோட அடுத்த எண்டை இது மாதிரி சிடிக்குள்ளே விட்டுருங்க. அந்த சிடியோட நடுவில் இருக்க ஓட்டையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அட்டையில் ஒரு ஓட்டையில் அந்த நூலை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து அடுத்த ஓட்டையில் நீங்கள் உள்ளே விடணும். இது மாதிரியே இருக்கிற இன்னும் 2 நூலையும் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிடியோட ஓட்டையில் திரும்ப இதை உள்ளே விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த உல்லன் நூலை இந்த சிடியில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ உல்லன் நூலை செஞ்சு வச்சுருந்த அந்த பிம்பாம் எடுத்து இந்த 3 உல்லன் நூலையும் நம்ம கட்டிக்கலாம். அவ்வளோதான், அழகான சிடி வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பென்சில்லாம் போட்டு வச்சுக்கிற இந்த அழகான ஒரு ஹோல்டர் செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப்பு இல்லை பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு
பேப்பர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபெவிகாலும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நான் ஹாட் க்ளூ கன்லேயே இதெல்லாம் பண்ணுறேன். அடுத்தது CD எடுத்துகிட்டு அந்த CDலேயும் அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். எல்லாத்தையும் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கப்புக்கு கீழே ஹாட் க்ளூ கன் போட்டு நீங்கள் அதை அந்த CDயோடு ஒட்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஒரு ரோஸையும் அதோடு ஒட்டுறேன். ரொம்ப சிம்பிளான அழகான பென் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வீட்டை அழகுபடுத்துகிற ஒரு பொருளை தான் நம்ம செய்ய போகிறோம். இது மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். அதுக்கும் ஒரே CD எடுத்துக்கோங்க. அந்த CDயில் நான் இப்போ மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இது ஃபெவிக்ரிலில் இருக்கிற மெட்டாலிக் பெயிண்டில் நான் பிங்க் கலர் எடுத்து இது ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் கிளிட்டர் ஷீட் எடுத்து நான் நடுவில் ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டுறதுக்காக நான் இது மாதிரி ஒரு ஸ்டோன் பேட்ச் எடுத்து ஒட்டிக்கிறேன். இன்னும் 2 பேட்சும் பக்கத்துலேயே ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்தது நான் கிளிட்டர் 3D அவுட்லைனர் எடுத்து இதை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச டிசைனை நான் இதில் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் வேறு டிசைன்ஸ் கூட இதில் வரைஞ்சிக்கலாம். ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி நான் இதில் போட்டுக்கிறேன். இதை நான் ஒயிட் கலரில் இருக்க கிளிட்டரில் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கோல்டன் கலர், சில்வர் கலர்லேயும் இதை பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப அழகான CDயில் செஞ்ச வால் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச கிராஃப்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட் இது தான். இப்போ நான் ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் முக்கோணம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு ஒரு CD எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஷார்ப்பான கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண அந்த பீஸில் இது மாதிரி லைட்டாக உடஞ்சி அது மாதிரி தான் வரும். இப்போ அதை நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே இருக்க அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்துடும். இது மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை நான் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக உடஞ்ச மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த முக்கோணம் மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நான் இப்போ ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரேம் இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டில் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கூலான ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு CD உடஞ்சது. அதுக்கு மேலே அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு இப்போ அதில் நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஒரு அழகான தோடு நம்ம இப்போ செய்ய போகிறோம். CD மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா இல்லை அண்ணன் அக்காவோட கண்காணிப்பில் இதை நீங்கள் செய்யுங்க. சின்ன ஊசி இல்லைன்னா ஊக்க சூடு பண்ணிவிட்டு
அதை இந்த சீடியில் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிங்கையும் ஹூக்கையும் வச்சு இதை ஒரு தோடு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.